வட இந்தியாவில் புதியதாக அணுமின் நிலையம் வரப்போகிறதா யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அணுமின் நிலையம்னா என்ன, இந்தியாவில் மொத்தம் எத்தனை அணுமின் நிலையங்கள் இருக்கிறது, அதனுடைய நன்மைகள் என்ன, பாதிப்பு என்ன, இந்திய அரசாங்கம் ஏன் அதை செயல்படுத்துகிறாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு தெரிந்து கொள்ளும் சேனல். ஐ எம் கோபால். முதல்ல ஏன் அரசாங்கம் அணுமின் நிலையத்தை பயன்படுத்துகிறாங்க அதை பற்றி பார்த்துருவோம். மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கோசம் தான் இந்த அணுமின் நிலையம் பயன்படுத்துகிறாங்க. குறைந்த அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுது. எண்ணெய், நிலக்கரியை கம்பேர் பண்ணும்போது நீண்ட காலத்துக்கு ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியும். அதாவது 40லிருந்து 60 ஆண்டுகள் வரை, அதற்கு மேலே கூட நம்மளால் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். அணுமின் நிலையத்தின் மூலமாக குறைந்த எரிபொருட்களை பயன்படுத்தி அதிக மின்சாரத்தை தயாரிக்க முடியும். சூரிய ஆற்றல், காற்றாற்றல் போன்ற பசுமையான ஆற்றல் மூலயமா நம்மளால் மின்சாரத்தை தயாரிக்க முடியும். ஆனால் போதுமான அளவு தயாரிக்க முடியாது. சூரிய ஆற்றல்னால் வெயில் அதிகமாக அடிக்கும் பொழுது அதிக ஆற்றல் தயாரிக்க முடியும். காற்றாற்றல், காற்று அதிகமாக அடிக்கும்போது காற்றாற்றல் அதிகமாக தயாரிக்க முடியும். ஆனால் இந்த அணுமின் நிலையத்தின் மூலயமா இரவு பகல் பாராமல் அதிக நேரம் எப்போ வேணாலும் நம்மளால் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். இந்தியாவில் 2025 இப்போ வரைக்கும் 22 அணுமின் நிலையங்கள் இருக்குது. இந்தியாவில் மிகப்பெரிய அணுமின் நிலையம் கூடங்குளம். இது தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அணுமின் நிலையங்கள் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். பெரிய அணுக்கள் சொல்கிற உரேனியம், புளுட்டோனியம் இந்த மாதிரி அணுக்களை உடைக்கும் போது வெப்ப ஆற்றல் வெளிப்படும். இப்படி உருவான வெப்ப ஆற்றலை நீரில் சேர்த்து அந்த நீரை சூடாக்கி நீராக கூட கலந்து நீரை ஆவியாக்குறாங்க. அடுத்த கட்டமாக அந்த நீராவியை பயன்படுத்தி மின் சாதனங்களை இயக்குறாங்க. வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி நீரில் சேர்த்து நீரை ஆவியாக்குறாங்க. ஆவியான நீரை பயன்படுத்தி இயந்திரங்களை இயக்குறாங்க. மின்னாற்றலை பயன்படுத்தி இயங்குகிற அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க. மின் உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்துகிற அந்த நீரை மறுபடியும் குளிர்ச்சியாக்கி அதை மீண்டும் பயன்படுத்துகிறாங்க. அதுக்காக கூலிங் டவரை பயன்படுத்துகிறாங்க. மின் உற்பத்தி ஜெனரேட்டர்கள், டர்பைன் சுழற்சி மூலமா மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறாங்க. இப்படி தான் அணுமின் நிலையங்கள் செயல்படுது. அதனுடைய நன்மைகள், தீமைகள் பார்க்கலாம். அதனுடைய நன்மைகள் பார்க்கும்போது முதல்லே சொன்ன மாதிரி அதிக ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியும். குறைந்த அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது. அணுமின் நிலையத்தின் பாதிப்பு என்னன்னு பார்க்கலாம். அதனுடைய கழிவுகளை சரியாக பராமரிக்கணும், வடிகட்டணும். அப்படி பண்ணலைன்னா மிகப்பெரிய ஆபத்து நடக்க வாய்ப்பு இருக்குது. கதிரியக்க கதிர்வீச்சு அந்த அடுக்குகளிலிருந்து வெளிவந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்குது. அணுசக்தியை தவறான ஆட்கள் பயன்படுத்துகிறாங்கன்னா அணு ஆயுதங்களை தயாரித்து மிகப்பெரிய அழிவை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் அணுமின் நிலையம்னா என்ன, அதை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.